ஓகே, அதோட நம்மளுக்கு அந்த காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் வந்து முடியுது. இப்போ காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ்ல எக்ஸ்ட்ராவா பிஎல்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிஎல்டி ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரொம்ப பேசிக்கா மட்டும் இதை பார்த்துக்கலாம். பிஎல்டினா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்றோம். பிஎல்டி ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைசஸ் அப்படின்னா யாராவது ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. Programmable logic devices. They are reconfigurable digital circuits. Reconfigurable na just some electronic circuits which can be configured to the user need. அப்படினு சொல்லலாம். So PLD is a combination of logic device and a memory device. Memory stores some given pattern during programming. And அந்த program பண்றதுக்கு சில methods இருக்கு. Okay. அப்போ it is a programmable device அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரோக்ராமபிள்னா இப்போ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமபிளா கிடையாது. இது வந்து ஹார்ட்வேர் ப்ரோக்ராமபிள். ஓகே, ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங் எங்கெல்லாம் நம்ம ப்ரோக்ராமபிள்னு சொல்றோமோ அங்க ஹார்ட்வேரை ப்ரோக்ராம் பண்றோம்னு அர்த்தம். சரி, இது வந்து ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ், FPGA டிவைஸ். சப்போஸ் யாராச்சும் ஹார்ட்வேர்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபியூசஸ்னு சொல்லுவோம், சிலிகான் ஆன்டி ஃபியூசஸ். ஸோ இதை ப்ளோ பண்ணிட்டா இது வந்து ப்ரோக்ராம் ஆயிரும். இப்போ இது வந்து அன்ப்ரோக்ராமபிள். எல்லா ஃபியூஸுமே இன்டாக்டா இருக்குன்னு இது வந்துட்டு அன்ப்ரோக்ராமபிள் சொல்லுவோம். இதுல எந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபியூசஸை ப்ளோ பண்ணிடுவோம். அப்போ இது வந்து ப்ரோக்ராமபிளா மாறிடும். லைக் திஸ். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூசஸ்லாம் ப்ளோ பண்ணியிருக்கு, பர்ன் பண்ணிட்டாங்க, இல்லை ஷார்ட் பண்ணிட்டாங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்துட்டு ப்ரோக்ராமபிள் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம்டு சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே நம்ம ப்ரோக்ராமபிள் அப்படின்னு மீன் பண்றது வந்துட்டு ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங். ஓகேவா? இதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா நீங்க கொஞ்சம் இதை கூகுள் பண்ணி படிக்க பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த டாபிக். டிஜிட்டலோட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இப்போ ரொம்ப ரிசர்ச்ல இருந்துட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன், இல்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். நாம பாக்குற இந்த காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு மெயினா நம்ம போறது வந்து FPGAக்கு தான் போயிட்டு இருக்கோம். FPGAவோட நிறைய ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ், ஹார்ட்வேர் லாங்குவேஜஸ் அதெல்லாம் தான் டிஜிட்டலோட ஒரு அட்வான்ஸ்டு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். வேணும்னா அதை வந்துட்டு கொஞ்சம் கூகுள் பண்ணி பண்ணுங்க. அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் சொல்றேன். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லல, அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் PLDs நம்மளுக்கு இருக்கு. PROM, PAL அண்ட் PLA அப்படின்னு சொல்றோம். PROM அப்படின்றது வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அப்ப பேசிக்கா PLDன்றது என்னன்னா, இட்ஸ் அரே ஆஃப் ஆர் கேட்ஸ் அண்ட் AND கேட்ஸ். நிறைய ஆர் கேட்ஸ் நிறைய AND கேட்ஸுக்கோ ஒரு பர்டிகுலர் ஃபேஷன்ல அது கனெக்ட் ஆயிருக்கும். லைக் இங்க பார்த்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு AND கேட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஆர் கேட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபேஷன்ல கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ ப்ராம்னு எடுத்துக்கிட்டா ஆர் கேட் வந்துட்டு ஆர் அரே வந்துட்டு ப்ரோக்ராமபிள், AND வந்துட்டு ஃபிக்ஸ்டு. PAL எடுத்துட்டா ஆர் வந்துட்டு ஃபிக்ஸ்டு, AND வந்து ப்ரோக்ராமபிள். PLA எடுத்துட்டா ரெண்டுமே ப்ரோக்ராமபிள். ஸோ ஆர் கேட்ஸ்ன்றது, ஆர் கேட்ஸ்ன்னு சொல்லும்போது நிறைய ஆர் கேட்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம அரேன்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஃபேஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு. AND கேட்ஸ்ன்னும் போதும் AND அரே அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ROன்ற வார்த்தையை வச்சுக்கோங்க. ஆர் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆர். ஸோ ஆர் வந்து ப்ரோக்ராமபிளா இருந்தா அது ப்ராம். அடுத்தது பால், இதுல ஏ வருதா நடுவுல, இந்த ஏ. ஸோ AND அரே வந்து ப்ரோக்ராமபிள் அர்த்தம் இதுல. அடுத்தது PLA, ப்ரோக்ராமபிள் லாஜிக்கல் அரே. PLAல ரெண்டுமே ப்ரோக்ராமபிள்.
ஸோ PAL ஆர் GALனு சொல்லுவோம், ஜெனரிக் அரே லாஜிக். ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக், இது வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக்கல் அரே. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. இதுல வந்து மெயினா ப்ராம் பார்க்குறோம், PLAs பார்க்குறோம். ஒரு சர்க்கியூட்டோட அட்வான்டேஜஸ் மட்டும் இங்க கொடுத்துருக்கேன். இருக்கிறதுலே ஹை ஸ்பீட் சர்க்கியூட் வந்து ப்ராம் தான். ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி தான், ஹை ஸ்பீடு லோ காஸ்ட். ஸோ இந்த மூணுதுல இது ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் PLA பொறுத்த வரைக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி, பிகாஸ் ரெண்டு சைடுமே ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இங்க ஜாஸ்தி, அதுதான் அதோட அட்வான்டேஜ். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த PAL ஆர் GAL லாஜிக்னு சொல்லலாம். வேற என்னெல்லாம் இதுல இருக்குன்னா, ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைஸ்னா என்ன அப்படின்றது, அது வந்து ஒரு ஐசி கிடையாது. ஐசின்றது அனலாக் இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அப்ப PLDஸ்ன்றது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசி கிடையாது, பட் ஐசி மாதிரி தான் இருக்கும். அதுவும் ரீகான்ஃபிகரபிள் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் கிடையாது, இது ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங் பண்ணணும் பை ப்ளோயிங் த ஃபியூசர்ஸ் டு கண்ட்ரோல் த கேட். எந்த கேட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபியூசர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். சரி, இங்க என்ன சொல்லிட்டோம் நம்ம, அப்ப லாஜிக் டிவைஸ் இருக்கு, மெமரி டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப மெமரி ஸ்டோர் பண்ண போகுது சம் பேட்டர்ன். எப்படின்னா, ஃபியூசர்ஸ் ப்ளோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிரும். அந்த பேட்டர்னை அப்படியே ஸ்டோர் பண்ண போகுது. அப்ப இந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்றதுக்கு தான் இந்த 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. சிலிகான் ஆன்டி ஃபியூசர்ஸ் யூஸ் பண்றது, ஸ்டாட்டிக் ரேம், EEPROM அண்ட் EEPROM, ஃபிளாஷ் மெமரி. இந்த நாளும் என்னன்னு சொல்லி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சிலிகான் ஆன்டி ஃபியூசர்ஸ் நார்மல் ஃபியூசர்ஸ் தான். நான் ஆன்டி ஃபியூஸ்னும் போது ப்ளோ பண்ணும்போது 1 லாஜிக் எடுத்துக்கும், அதனால ஆன்டி ஃபியூஸ்ன்னு சொல்றோம். SRAMன்றது வந்து ஸ்டாட்டிக் ரேம். இட் இஸ் ஆல்வேஸ் வாலடைல். இதுல நம்ம என்ன டேட்டா கொடுத்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே டேட்டாலாம் போயிடும். மறுபடியும் நம்ம இதுல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் ஆன் பண்ணும்போதும். EEPROM அண்ட் EEPROM நமக்கு தெரியும். எலக்ட்ரானிக்கலி ப்ரோக்ராமபிள், எரேசபிளி ப்ரோக்ராமபிள், எலக்ட்ரானிக்கலி எரேசபிளி ப்ரோக்ராமபிள். இது வந்து கிட்டத்தட்ட பெர்மனன்ட் மெமரி மாதிரி MOSFET செல்லால பண்ணியிருப்பாங்க. MOSFET ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்ட் ஃபார் திஸ். அப்புறம் ஸ்டோர்ஸ் ஃபார் மெனி இயர்ஸ்னு சொல்லலாம். ஒரு UV லைட் வச்சு தான் இதுல இருக்கிறத எரேஸ் பண்ண முடியும் நம்மளால. அண்ட் இதுதான் இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவ். ப்ராம் வந்து சீப்பு, ஆனா EEPROM வந்துட்டு எக்ஸ்பென்சிவ், பிகாஸ் இதுல நம்ம பெர்மனண்டா ஸ்டோர் பண்ண முடியும். செராமிக் பேக்கேஜும் ஒரு லென்ஸும் யூஸ் பண்ணுவாங்க அதுல, அதனால அது எக்ஸ்பென்சிவ். ஃபிளாஷ் மெமரின்றது நான் வாலடைல். ஃபிளாஷ் பண்ணிடுவோம், ஜஸ்ட் பேர்ன் பண்ணிடுவோம். பேர்ன் பண்ணிட்டா அதுக்கு மேல அதை மறுபடியும் நம்மளால ரெட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நான் வாலடைல் மெமரி, பர்மனன்ட் ஸ்டோரேஜ். அடுத்த அட்வான்ஸ் லெவல் வந்து CPLD, காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைஸ். எலக்ட்ரிக்கலி ப்ரோக்ராமபிள், எரேசபிள், நான் வாலடைல், எனிதிங் பாசிபிள் இதுல. ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ்க்கு யூஸ் பண்றோம். அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் தான் FPGA, ஃபீல்டு ப்ரோக்ராமபிள் கேட் அரே. ஃபீல்டு ப்ரோக்ராமபிள் கேட் அரேவும் PLD மாதிரி தான். ஆனா என்னன்னா, யூசர் எண்ட்ல வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் ஸ்டோர்ட் டேட்டா டசன்ட் சேஞ்ச். டேட்டாவை இதுல எரேஸ் பண்ண முடியாது. இட் இஸ் ப்ரோக்ராம்டு பை கஸ்டமர்ஸ் ஆன் ஃபீல்டு, நாட் த்ரூ மேனுஃபேக்சரிங். ஒரு செட் ஆஃப் அரே கொடுத்துருவாங்க, அதை வந்து ப்ரோக்ராமர் வந்துட்டு மாத்திக்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ்ல இதை யூஸ் பண்றோம், மைக்ரோ ப்ராசஸர் மாதிரி. இப்போ இது எல்லாமே ஹார்ட்வேர் ரிலேட்டட், ஓகேவா? பட் நமக்கு இங்க சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தேவைப்படுது. எதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தேவைப்படுதுன்னு, இந்த பேட்டர்னை நம்ம ஹார்ட்வேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, எனி பேட்டர்னை கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்னை ஹார்ட்வேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் நமக்கு வேணும். லாங்குவேஜ் பேரே தான், ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், HDL. இது ஒன்லி இன் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்றோம். அண்ட் இதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது வெரிலாகும் VHDL ப்ரோக்ராம்ஸ் தான். ஹை லெவல் ஃபார் காம்ப்ளெக்ஸ் டிவைசஸ், ஹை லெவல் லாங்குவேஜ்னே சொல்லலாம். நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், கோட்ஸ் மாதிரி இருக்காது. இப்போ மைக்ரோ ப்ராசஸர்ல இருக்கிற அந்த கோட்ஸ் மாதிரி இருக்காது. VHDL வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஹை லெவல் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் VHDL என்னன்னா VHSIC HDL, வெரி ஹை ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இது நமக்கு தெரியும்.
ஹை ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்ல வெரி ஹை ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு சொல்றோம். HDLன்றது ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். இதுதான் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் VHDL. நீங்க வேற ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அது தப்பு, சரியா? சில பேர் வெரி HDL அப்படின்லாம் படிப்பாங்க, வெரிலாக் HDL அப்படின்லாம் படிப்பாங்க, அது தப்பு. இதுதான் அதோட கரெக்ட் எக்ஸ்பான்ஷன். அண்ட் வேற என்னெல்லாம் வேணும் அப்படின்னா PLD ப்ரோக்ராமிங் டிவைசஸ் வேணும். அதாவது ஒரு டிவைஸ் ப்ரோக்ராமர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டு டிரான்ஸ்ஃபர் த பூலியன் லாஜிக் பேட்டர்ன் இன்டு PLD. அதுக்கு இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது வந்து Xilinx சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு 1 மார்க்ல எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட நாலேஜ் பேஸாகவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை சப்போஸ் கேட்டாங்கன்னா அப்படின்றக்காகவும் நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப ஷார்ட்டா நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். வேற என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ராப்ளம்ஸ் கேட்டா எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ டிசைன் ROM ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து ப்ராம் சர்க்யூட்ன்றது ஆர் ப்ரோக்ராமபிள்னு சொல்லிட்டோம். ஸோ ஆண்ட் சைடு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சேட் லைக் திஸ். ஆண்ட் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆண்ட் அரே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்கன்னா 2 இன்புட் ஃபங்க்ஷனாக இருந்தால் 4 காம்பினேஷன்ஸ் ஆர் 4 லாஜிக்ஸ் இருக்கும் தெரியும். அந்த 4 லாஜிக்ஸ்க்கு 4 AND கேட் யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். சரி, this is how it is represented. ஓகேவா? ஸோ இது 0 0 லாஜிக், 0 1 1 0 1 1 லாஜிக் இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ 0 0 இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டாட் போட்டுடுவோம். 0 1 1 0 1 1. இங்கே 2 இன்வெர்டர் சர்க்யூட்ஸ். இந்த மாதிரி போட்டா என்ன மீனிங் சொன்னா இந்த மாதிரி போட்டு இது ஒரு பபிள் போடுறாங்கல்ல, இது எக்ஸ். இந்த சைடு கனெக்ட் பண்ணா இது பஃபர். பஃபர்னா இங்க என்னவோ அதே இங்க அவுட்புட்டா கொடுக்கும். இந்த சைடு கனெக்ட் பண்ணா இது வந்து இன்வெர்டர். அதாவது என்ன இன்புட்டோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க கொடுக்கும். இதுவும் ஒரு ஐசி தான். ஸோ இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு. இப்போ எனக்கு ஆர் கேட்ல இதுல இருந்து என்ன தேவையோ அதை மட்டும் நான் இங்க எடுத்துக்கேன். அதுக்கு எப்படி கண்டுபிடிப்பேன்னா கொடுத்துருக்க மின்டர்ம்ஸை பார்க்கணும். 1 2 3 3 மின்டர்ம் தான் எனக்கு அவுட்புட்ல வரும். ஸோ இங்க ட்ரூத் டேபிள்ல இருக்கு இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இதை விட்டுருவேன். இதை மட்டும் ஃபியூஸ் ப்ளோ பண்ணிடுவேன். அப்ப எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் ஆயிடும். F1ன்றது 1, 2, 3 ஃபிக்ஸ் ஆயிடும். இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, F2 கொடுத்துருக்காங்களா, அது என்னன்னு பார்த்துட்டு அந்த ஃபியூஸை ப்ளோ பண்ணிடுவேன். இதை என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்ட் கேட்ட ஆண்ட் அரேவை ஒன்றும் பண்ண முடியாது. ஆர் அரேவை மட்டும் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதான் ப்ராம். ரைட்டா? அடுத்தது இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. SOP ஃபார்ம்ல இருந்தா மின்டர்ம்ஸை எழுத ட்ரை பண்ணுங்க. இதுல இருந்து எழுதிட்டு என்ன ப்ராம் கேட்குறாங்களா இல்லை PLA கேட்குறாங்களான்னு பார்த்து பண்ணிடுங்க. இப்போ PLA சர்க்யூட்னா எப்படி இருக்கும்? இப்போ இங்க பார்க்கலாம். PLA சர்க்யூட் இங்கேயும் மின்டர்ம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மின்டர்ம்ஸை யூஸ் பண்ணி PLA சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் டைரக்டா நம்ம மின்டர்ம்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. கார்னா மேப் போட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கணும். எந்த PLA ப்ராப்ளமும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கோம். சரி, திஸ் ப்ராப்ளம் கார்னா மேப் போட்டுட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ரெடியூஸ்டு ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். நம்ம எதுக்கு ரெடியூஸ்டு ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா PLAன்றது வந்துட்டு PLA ரெண்டுமே ப்ரோக்ராமர். போத் ஆர் அண்ட் இந்த 2 அரேயுமே ப்ரோக்ராமபிள். அப்ப எந்த அளவுக்கு நமக்கு மினிமைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியா ப்ரோக்ராம் பண்ணலான்றது தான் மீனிங் இல்லை. இப்ப ரெடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னா இன்புட் லைன்ல எல்லாமே காமிச்சிடுங்க. A பார் B பார் C பார் எல்லாமே இருக்கீங்க. ஸோ இந்த கேட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. அதாவது எல்லா லாஜிக்கும் இங்க வரல. நமக்கு எல்லா மின்டர்ம்ஸும் இங்க வரல. அதுக்கு பதிலா இந்த டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்னென்ன நமக்கு மின்டர்ம்ஸ் இருக்கு அதை மட்டும் எழுதியிருக்கோம். மின்டர்ம்ஸ் இல்ல, என்னென்ன நமக்கு பிரைம் இம்ப்ளிகன்ஸ் இருக்கு அதை மட்டும் இங்க எடுத்து எழுதிருக்கோம். எடுத்து எழுதும் போது பாருங்க, இப்ப AC இங்கேயும் இருக்குது, A into C இங்கேயும் இருக்குது. அதை அப்ப 1 டைம் எழுதுனா போதும். இங்க A பார் B பார் or A B பார்
ஒரு டைம் இருக்கு, பி இன்டூ சி ஒரு டைம் இருக்கு. அப்ப எனக்கு டோட்டலா இங்க 4 பிரைம் இம்ப்ளிகன்ஸ் இருந்துச்சு, அதுல ஒன்னு காமன் ஆயிடுச்சு. அப்ப 3 பிரைம் இம்ப்ளிகன்ஸ் மட்டும் இங்க எழுதிருக்கேன். இன்புட் சைட்ல ஏபிசி தான் என்னோட இன்புட்ஸ். ஸோ ஏ என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. ஏ வந்து காம்ப்ளிமெண்டடா அன்காம்ப்ளிமெண்டடான்னு பாருங்க. இங்க காம்ப்ளிமெண்டட் கிடையாது, அன்காம்ப்ளிமெண்டட்ல இருக்கு. அப்ப 1 சி 1 பி இல்ல டேஷ் பிசில பாருங்க 1 1. இப்ப ஏ பி பார்ல பாத்தீங்கன்னா ஏ 1 பி பார் 0ன்னு போட்டிருக்கோம். இப்ப அப்படியே F1 F2 பிளாட் பண்ணிருக்கோம். எப்படி F1 F2 பிளாட் பண்ணிருக்கோம்? இந்த 3 டேர்ம்ல எது எனக்கு F1ல வந்துச்சோ அது மட்டும் 1, F2ல எது வந்துச்சோ அது மட்டும் 1. இப்ப இததான் அப்படியே இங்க ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ பாருங்க எப்படி ப்ரோக்ராமா கன்வெர்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த 1 and 1. சோ A லைன்ல ஒரு கிராஸ், C லைன்ல ஒரு கிராஸ் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அடுத்தது B, இது B ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அடுத்தது இது A, இது B பார். சோ A, இது வந்து B பார் லைன் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. மீதி எல்லாம் இங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கும். சரியா? இந்த ஃபியூசஸ் மட்டும் ப்ளோ பண்ணிட்டோம், ப்ரோக்ராம் ஆயிடும். இங்க சியும் இருக்கு. சோ சி. ஓகே. சோ இந்த 3 AND கேட் மட்டும் எனக்கு அப்பியர் ஆகும். இதோட அவுட்புட் மட்டும் எனக்கு இந்த இடத்துல அப்பியர் ஆகும். அண்ட் இந்த 3த்துல என்னோட ஆர் கேட்டுக்கு எது 2 வேணுமோ அதை மட்டும் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் ஆர் கேட்டுக்கு இது 2 வேணும், செகண்ட் ஆர் கேட்டுக்கு இது 2 வேணும். அது மட்டும் எனக்கு அவுட்புட்ல இங்க கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த AND சைடு ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்புறம் ஆர் சைடு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ப்ரோக்ராம் பண்றது என்ன, ப்ளோயிங் ஆஃப் த ஃபியூசஸ். மீதி எல்லாமே அப்படி இருக்கும். ஸோ இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, எத்தனை எனக்கு AND லாஜிக் வந்து ப்ரோக்ராம் பண்ணும், எத்தனை ஆர் லாஜிக் ப்ரோக்ராம் பண்ணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் போதும் இதுல எல்லாம். ஓகேவா? ப்ராம்ல ஒண்ணு, பிஎல்ஏல ஒண்ணு. சாரி, பிஎல்ஏ கிடையாது, பிஎல்ஏ தான் பார்த்தோம். பிஎல்ஏ ஆமா. பால்ல அவ்வளவா ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ தாழ இது மட்டும் பார்த்துக்கோங்க.